அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஆனந்தகுமார். சரஸ்வதி நாராயணன் கல்லூரியில் வரலாற்றுத் துறையில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். சரஸ்வதி நாராயணன் கல்லூரி 1966ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இக்கல்லூரி அரை நூற்றாண்டுகளை தாண்டி சிறப்பாகவும் செழிப்பாகவும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. கிராமப்புற மாணவர்களுக்காக ஒரு உந்து சக்தியாகவும் கிராமப்புற மாணவர்களின் பொருளாதார வாழ்வுக்கு ஏற்றாற்போல் கட்டணங்களை குறைத்து மாணவர்களை அதிகரித்து மிக சிறப்பாகவும் வேலைவாய்ப்பில் அதிக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தும் மாணவர்களுக்கு தேவையான நலன்களை செய்வதில் முன்மாதிரியாக மதுரை மாவட்டத்தில் திகழ்ந்து கொண்டிருக்கிற சரஸ்வதி நாராயணன் கல்லூரியில் 13 விதமான சுயநிதி பிரிவு பாடப்பிரிவுகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அரசு உதவி பெறும் அரசு சார்ந்த பாடப்பிரிவுகளும் அதிகமாக உள்ள கல்லூரியாக செயல்பட்டு கொண்டு இருக்குது. இதில் சுயநிதி பிரிவில் படிக்கும் மாணவர்கள் அதிகமான வேலைவாய்ப்பில் ஈடுபட்டு வேலைவாய்ப்புகளுக்கு சென்று கல்லூரிக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதன்படி இன்று சுயநிதி பிரிவில் என்னென்ன பாடப்பிரிவுகள் உள்ளது என்பதை உங்களுக்கு விளக்கமாக தெரிவிக்கிறேன். பிஏ தமிழ், பிஏ ஆங்கிலம், பிஏ ஹிஸ்ட்ரி தமிழ் வழியில், பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் தமிழ் வழியில், பிகாம் சிஏ, பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி போன்ற 13 பாடப்பிரிவுகள் சரஸ்வதி நாராயணன் கல்லூரி சுயநிதி பிரிவில் உள்ளது. இதில் முக்கியமாக முதுகலை பாடப்பிரிவாகவும் எம்ஏ வரலாறு, எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ற 3 பாடப்பிரிவுகள் முதுகலை பாடப்பிரிவு போஸ்ட் கிராஜுவேட்டாகவும் இங்கு போஸ்ட் கிராஜுவேட் பாடப்பிரிவாகவும் செயல்பட்டு வருகிறது. இதில் முக்கியமாக பிஏ ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம், எம்ஏ ஹிஸ்ட்ரி ஆங்கில வழிக்கல்வி இரண்டையும் பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். ஏன்னா நான் வேலை பார்க்குற துறை வரலாற்றுத்துறை. அதில் முக்கியமாக பிஏ தமிழ் மீடியம், பிஏ ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம், எம்ஏ ஹிஸ்ட்ரி இந்த 2 பாடப்பிரிவுகளில் படிக்கும் மாணவர்களுடைய எண்ணிக்கை வெகுமளவில் வருடத்திற்கு வருடம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. என்ன காரணம் என்றால் எங்களுடைய ஆசிரியர்களும் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் நிர்வாகமும் நிர்வாக பொறுப்பில் இருக்கும் இயக்குனர் அவர்களையும் அவர்களுடைய உந்து சக்தியினால் எங்களுடைய மாணவர்களுடைய வளர்ச்சியும் எங்கள் மாணவருடைய வருகை பதிவோட விகிதாச்சாரமும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதனால் மாணவர்களுடைய அறிவுத்திறனை வளர்ப்பதில் எங்கள் ஆசிரியர்கள் மிகுந்த ஆர்வம் செலுத்தி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுடைய வேலைவாய்ப்பில் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பதில் அதிக முக்கியத்துவம் காட்டி கொண்டிருக்கும் எங்கள் ஆசிரியர்கள் திறமை மிக்கவர்களாகவும் அறிவார்ந்த வல்லுநர்களாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களுடைய திறன்களை வளர்ப்பதிலும் மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதிலும் எங்களுடைய ஆசிரியர்கள் திறமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள். உங்களோட பிள்ளைகளை எங்களது வரலாற்றுத் துறையில் சேர்த்தீர்கள் என்றால் உங்களோட குழந்தைகளுக்கும் எங்களுடைய அறிவார்ந்த சிந்தனைகளையும் அறிவார்ந்த செயல்களையும் கற்பிப்போம் என்பதை உறுதியாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய பேர் தினேஷ்குமார். நான் நமது கல்லூரியில் வரலாற்றுத் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். நமது பேராசிரியர் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, நமது கல்லூரியுடைய சிறப்புகளை பற்றி இதை மிக அருமையாக சொல்லியிருந்தாங்க. அது போக நம்முடைய மாணவர்களுடைய உயர்கல்வி ரொம்ப மிக முக்கியமானது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் எத்தனையோ பேர் கல்வி கற்க முடியாமல் இருக்கிறாங்க. ஆனால் நமது கல்லூரியை பொறுத்த வரைக்கும் மிக குறைந்த அளவில் அவங்க பொதுவாக சொல்லணும் அப்படின்னா கிராமத்தை சேர்ந்த மாணவர்களை மிக தேடி போய் கல்வியை கற்பிக்கிறது இல்லை அந்த மாணவர்கள் தேடி வந்து கல்வியை கற்பிக்கிறதுல மிக சிறந்து விளங்குறது நம்ம கல்லூரி மட்டும்தான். என்னுடைய வரலாற்றுத்துறையின் சிறப்புகளை சொல்லிகிட்டே போகணுன்னா இன்னும் எவ்வளவோ இருக்குது. நாங்கள் கல்வியை மட்டும் கற்பிக்கலை. எங்களுடைய வரலாற்றுத்துறையில் ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய மாணவர்கள் தான் அதிகமான வெற்றிகளை குவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் கல்வியை போதிக்கிறோம், மாணவர்களுக்கு விளையாட்டை ஊக்குவிக்கிறோம்.
அது போக காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடிய இப்போ உடைய போட்டித் தேர்வுகளுக்கான கல்வியும் நாங்கள் வந்துட்டு ஒவ்வொரு கிளாஸ்லையும் நாங்கள் வந்துட்டு ஒவ்வொரு மாணவர்களிடமே தனித்தனியாக போதிக்கிறோம். அவங்களுக்கான வழிமுறைகளை கற்பிக்கிறோம். இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். என்னுடைய துறை மட்டுமல்ல, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் முடித்த மாணவர்கள் அனைவருமே எவ்வளவோ துறைகள் இருக்குது, தன்னுடைய கல்வியை 12ஆம் வகுப்போடு நிறுத்தி கொள்ளாமல் மேலும் படிங்க, உயர்கல்விக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் கனிமொழி. நான் சரஸ்வதி நாராயணன் கல்லூரியில் வரலாற்றுத் துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். எங்களோட கல்லூரியோட சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, வரலாற்றுத் துறையில் அதுவும் முக்கியமாக இளங்கலை வரலாறு, முதுகலை வரலாறு ரெண்டுமே செல்ஃப் ஃபைனான்ஸ் கோர்ஸில் இருக்குது. ஸோ இளங்கலை வரலாறு தமிழ் மீடியம், அதாவது தமிழ் மொழியில் வந்து நாங்கள் கற்றுத்தர்றோம். ஸோ அதில் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நிறையவே வந்து பிள்ளைங்களுக்கு வந்து செல்ஃபாக அவங்கள எம்பவர் பண்ணுறதுக்கு நிறைய வந்து கற்றுக்கிறதுக்கான விஷயமா வந்து இருக்குது. தமிழ் வழியில் படிக்கும்போது அரசாங்க வேலைக்கு போகக்கூடிய தகுதியை வந்து அவங்க தன்னைத்தானே வளர்த்துக்கிறதுக்கு வரலாற்றுத்துறை வந்து ஒரு முக்கிய இடம் வகிக்குது அப்படிங்கிறதுல நாங்கள் உறுதியளிக்க முடியும். அதுபோக மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் இந்த மாதிரி அரசு உதவி தொகை வந்து வாங்கி தரதுக்கான நிறைய வழிமுறைகள் வந்து எங்கள் காலேஜிலேருந்து நாங்கள் நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதன் மூலமாக அவங்க ஃபீஸ் கட்டுறதுக்கும் மற்ற உதவிகள் பார்த்துக்கிறதுக்கும் வந்து, அதாவது எஜுகேஷனல் ஃபீல்டில் அந்த உதவித்தொகை வந்து பெரித உதவியாக இருக்குது. ஸோ தமிழ் வழியில் படிக்கிறது வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் தமிழில் போய் படிக்கிறதா அப்படின்ற மாதிரி, ஆனால் தமிழ் வழி படிக்கிறதன் மூலமாக நிறைய அரசு துறைகளில் வேலை பார்க்குறதுக்கும் நிறைய வந்து முன்னேறி போகிறதுக்கும் ஒரு சிறந்த வழியாக இருக்குது. ஸோ எங்களோட இளங்கலை வரலாறு அதை முடித்ததுக்கப்புறம் முதுகலை வரலாறு, அந்த இளங்கலை முதுகலை வரலாறு முடித்த மாணவர்கள் படிக்கணும்னு ஆசைப்படுற மாணவர்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னா எங்களில் கவர்மெண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ அந்த பயம் இல்லாமல் அது போக பெண் பிள்ளைங்க, கிராம பகுதிகளிலேருந்து பெண் பிள்ளைங்க வந்து படித்து அவங்களோட செல்ஃபை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எங்கள் சரஸ்வதி நாராயணன் கல்லூரி வந்து அதுவும் வரலாற்றுத்துறை மிகப்பெரிய உதவி செஞ்சிட்ருக்கு. ஸோ கிராமப்புறங்களில் இருக்க மாணவ மாணவியர்களுக்கு கல்வி கட்டணம் வந்து அரசாங்கம் நிர்ணயித்த கட்டணம் தான். ஸோ மாணவர்கள் வந்து இந்த கல்வியை சரஸ்வதி நாராயணன் கல்லூரியில் பெற்று பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் அன்பு செல்வம். நான் சரஸ்வதி நாராயணன் கல்லூரியில் வரலாற்றுத் துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். இத்துறையில் வரலாற்றுத்துறையோட சிறப்பு ப்ளஸ் கல்லூரியோட சிறப்பு, இதை பற்றி எப்படி சொல்கிறதுண்டா, வரலாற்றுத்துறை கல்லூரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கல்லூரியை சார்ந்து இருக்கிற சுற்றுப்புறத்தில் இருக்கிற கிராமங்கள் அனைத்தும் கிராமப்புற மாணவர்களை ஒரு நல்ல வேலைக்கு, அதாவது வந்து அவங்க துறை சார்ந்த வேலைக்கு கொண்டு செல்வதற்கு டிஎன்பிசி போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்துட்டு அவங்கள தயார்படுத்துவதற்கு உண்டான அனைத்து செயல்பாடுகளையும் இந்த கல்லூரி செய்து கொண்டிருக்கிறது. எங்களது கல்லூரி செய்து கொண்டிருக்கிறது. அதனை தவிர்த்து வரலாற்றுத்துறையை நாம் பார்த்தோம்னா, வரலாற்றுத்துறையில் வந்துட்டு அனைத்து விதமான காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தயார்படுத்துவதற்கு உண்டான எல்லா முயற்சிகளும் எடுத்து செல்லப்படுகிறது. வரலாற்றுத்துறை ஆசிரியர்கள் அதற்கு பலவிதமான முயற்சிகளை கையாண்டு வருகின்றனர். இதன் அடிப்படையில் மாணவர்கள் ஒரு நல்ல நிலைக்கு, அவர்கள் கல்வி கற்றால் வேலை பணி வந்து உறுதி, அரசு பணி உறுதி என்பதை உறுதிப்படுத்தும் அளவிற்கு வரலாற்றுத்துறையும் கல்லூரியும் இயங்கி வருகிறது. இது ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த சுற்றுப்புற சூழலில் இருக்கிற மாணவர்கள் பயன்படுத்தி, கல்லூரியை பயன்படுத்தி நல்ல பயன்பெற, இந்த வாய்ப்பை நல்லா பயன்பெறுவதற்காக உயர்கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் இக்கல்லூரி நல்ல வாய்ப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஓகே, வணக்கம். என் பேர் ராஜேஸ்வரி. வரலாற்றுத்துறை சரஸ்வதி நாராயணன் கல்லூரியில் வரலாற்றுத்துறையில் பேராசிரியராக ஒரு பணியாற்றுறேன். சுயநிதி பிரிவில் இப்போது என்ன பதிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எங்கள் துறையில் படிக்கிற மாணவர்களுக்கு எப்படி எங்களோட கல்வித்தரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான். அதாவது ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. சாக்ரட்டிஸ் அவரோட மாணவர் பிளாட்டோவோட மாணவர் அரிஸ்டாட்டில். சரிங்களா? அந்த அரிஸ்டாட்டிலோட மாணவர் தான் அலெக்சாண்டர். அவர் யார் அப்படின்னா, உலகத்தையே தன்னோட கைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சவர். அவர்கிட்ட போய் கேட்கும் பொழுது, என்ன இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது என்னோட பேரண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலும்,
இந்த உலகத்தை என்கிட்ட கொண்டு வந்தது என்னோடய ஆசிரியர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி திறமையான ஆசிரியர்கள் வந்து எங்கள் துறையில் இருக்காங்க. மாணவர்களையும் சிறப்பான முறையில் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதனை அவங்க கல்வித்தரத்தை எப்படி அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் முயற்சி பண்ணி அதற்கான வழிமுறைகள் எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கோம். ப்ராக்டிக்கலாக வரலாறு அப்படின்னு சொன்னால் ஒரு தியரி பேஸாக இருக்கும். அது எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக கொண்டு வருது, சயின்டிஃபிக் வரலாறை வந்து நம்ம சயின்டிஃபிக்காக அப்படி சொல்லி படிப்பாங்க. அதை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு நிறைய செமினார்ஸ் பிஜி டிபார்ட்மெண்ட் இங்கே இருக்கிறதுனால பிஜிக்கு என்னென்ன கொண்டு வரணுமோ, இப்போ ஒரு காலேஜ்லேயோ ஒரு யூனிவர்சிட்டிலேயோ எப்படி அவங்க போய் ஃபஸ்ட்டு பேசிக்காக செமினாரை எப்படி அட்டன் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்க எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களே அவங்கள ப்ரிப்பேர் பண்ணிக்கிற அளவுக்கு நாங்கள் இப்போ வழி நடத்திட்டு வரோம். மேலும் சொல்லணும் அப்படின்னா நாங்கள் மாணவர்கள் வந்து வெளியில் நல்ல வேலையிலேயே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தன்னைத்தானே மோல்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்க சிறப்பாக செயல்படுறாங்க அப்படிங்கிறத நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். சரிங்களா? தமிழ் ஒரு காலத்தில் வந்து பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து, அதாவது ஸ்காலர்ஷிப்லேருந்து எல்லாமே அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துட்ருந்தாங்க. இங்கே எங்கள் கல்லூரியை எல்லா கல்லூரியிலையும் சரி, இப்போது இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் ஸ்கீம் அப்படின்னு இருக்குது. அதில் வந்து மாணவர்கள் ஆண் பிள்ளைகளுக்கான வருமானம் மாதம் எவ்வளோ கொடுக்கணுமோ கொடுத்து அவங்க கல்வியை அவங்களே மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் என்னென்னா மகளிர்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வந்த மாணவர்களுக்கான முன்னுரிமை இங்கே அதிகமாக அளிக்கப்படுது. உமன்ஸோட எம்பவர்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, உமன்ஸ் வந்து தனியாக போல்டாக எப்படி பேசணும் அப்படிங்கிறத கூட தனியாக ஒரு இடத்துக்கு போய் எப்படி சர்வே பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு கூட இங்கே பயிற்சி அவங்களே மோல்ட் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அனைத்து வசதிகளும் இந்த சரௌண்டிங்லேயே மதுரையை பொறுத்த வரையுமே காலேஜஸ் நிறைய இருக்குது. ஸ்டைலிஷான காலேஜஸ் இருக்குது, யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த சரௌண்டிங்கில் மதுரை அப்படின்னாவே கிராமப்புறம் அதிகமாக நிறைந்த ஒரு பகுதி. இங்கே வந்து அந்த கிராமப்புறத்துலேருந்து மாணவர்கள் இங்கே வந்து அதிகமாக படித்து நிறைய பேர் வெளியில் வேலைக்கு போயிருக்காங்க. வெளியில் மாநிலத்துக்கும் சரி, அதிகமாக வெளிநாடுகளுக்கும் சென்றிருக்காங்க. என் மிலிட்ரிக்கு நிறைய மாணவர்கள் இங்கேருந்து போயிருக்காங்க, என்எஸ்எஸ் என்சிசி மூலயமா. அதுக்கான ஒரு வாய்ப்பையுமே நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுல எங்கள் கல்லூரியின் சார்பாகவும் எங்கள் துறை சார்பாகவும் சொல்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி, வணக்கம். என் பேர் டி சங்கீதா. சரஸ்வதி நாராயண் காலேஜில் எம்ஏ செகண்ட் இயர் படிக்கிறேன். எங்கள் காலேஜில் வந்துட்டு யூஜி தமிழ் மீடியம் இருக்குது, இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது, பிஜி இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. நல்லா சொல்லித்தராங்க எல்லா ஸ்டாஃப்ஸுமே. உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ்னாலும் அவங்க கிளியர் பண்ணிடுறாங்க. காலேஜை பொறுத்தவரை எல்லாமே இங்கே ஃபெசிலிட்டிஸ் வந்து நல்லா தான் இருக்குது. ஃபீஸாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸில் எல்லாருமே நல்லா திறமையாக உங்களுக்கு என்னென்ன திறமை இருக்குன்றதை கண்டுபிடிச்சி எங்களோட பிடி டீச்சர் அவங்க இருக்காங்க. அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் வந்து ஒன்று ஒன்றா கண்டக்ட் பண்ணிட்டு அவங்க ஒரு நல்ல அதர் காலேஜ், ஸ்டேட்டு, நேஷ்னல் அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு போயிருக்காங்க. காலேஜை பொறுத்தளவு எங்களுக்கு எங்கள் பிஜி பொறுத்தளவு எங்களுக்கு ப்ராஜெக்ட்டு இந்த மாதிரி தியரி அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஹெல்ப்ஃபுல், நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்க. வெளியே கூட்டி போயிட்டு நம்ம செமினார் அட்டன் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவங்க வந்து நல்லாவே சொல்லித்தராங்க. இது கற்றுக்கிறணுமோ அதை அவங்க வந்து எல்லாத்தையுமே கற்றுத்தராங்க. என்னோட பேர் ஏ மீனா ராணி. நான் இந்த சரஸ்வதி நாராயணன் காலேஜில் வந்து 2 வருஷமாக ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் வந்து பிஜி பண்ணிகிட்ருக்கேன். இங்கே உள்ள ஆசிரியர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கல்வியை கற்றுக் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் எங்களோட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அப்புறம் வந்து யூஜி வந்து தமிழ் மீடியமும் இருக்குது, அதே மாதிரி பிஜி வந்து இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது. இங்கே உள்ள மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிற மாணவர்களை வந்து அதர் காலேஜ் கூட்டிகிட்டு போய் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ண வைக்கிறாங்க. அதுபோக லோவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தனியாக கேர் எடுத்து தனியாக கிளாஸ் எடுத்து அவங்கள நல்லா பார்த்துக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்காலர்ஷிப்பெல்லாம் வந்து தேவை அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. அதுபோக டிஎன்பிசி கிளாஸுமே எங்களுக்கு நடத்துகிறாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுங்க. ஸோ நீங்களும் எங்களுக்கு அப்புறம் நீங்கள் வந்து படிக்கும்போது இன்னும் இதை விட நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பி நம்ம காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். என் பேர் வந்து ஆர்யூ சபரி பாபு.
நான் சரஸ்வதி நாராயண் கல்லூரியில் ஃபஸ்ட்டு பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லாம் இருக்கும். சாரு மேடம்லாம் எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே படித்தவங்க எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் தான் போயிருக்காங்க. ரொம்ப அந்த மாதிரி தான் நானும் நம்பி வந்திருக்கேன்.